ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வேக வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இந்த சுண்டலை ஃபஸ்ட்டு ஊற வச்ச பிறகு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது மாதிரி சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மசிச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி ஒரு கொத்து அளவுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு இந்த ஷேப்லேயே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா யூனிஃபார்மாக அதை பரப்பி விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சிம்மிலே வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்களா சீக்கிரமாக கருகி போயிடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு சைடு நல்லா 2 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை பொன்னிறமாக விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த டிஷ் பார்த்திங்களா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.